சமூகத்தை சீரழிக்கிற விஷயங்களை அழிச்சே ஆகணும். அதுக்காகத்தான் முழு மூச்சா ஓடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். ஒன் கிலோகிராம் ஓஜி வீடு சொல்றாங்க, அது பேர் ஓஜி வீடு செக்யூர் பண்ணிருக்கு. அது மார்க்கெட் வேல்யூ சுமார் ஒரு 45 to 50 lakhs வேல்யூ இருக்கும். ஒரு கிராமே ஒரு 4000-5000 விற்கிறாங்க. அது ரொம்ப ஹை குவாலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு, அதனால இவ்வளோ ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு போகும்னு சொல்றாங்க. எவ்வளோல விற்பீங்க, எவ்வளோ இல்லை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம தான் விற்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டோம், பிடிக்கலன்னா இந்த ரேட்ல வித்திருப்பாங்க. ஒரு கிராம் 5000 ரூபாய். தங்கத்தை போலவே பேசப்படுற அந்த பொருளோட பேரு தாய்லாந்து ஓச்சி. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேரு தெரியும். போலீஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் இப்போ பலருக்கும் தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன பொருள்னு கேட்குறீங்களா? அதுதான் கஞ்சா. கஞ்சா, குட்கா உள்பட போதைப் பொருள்களோட கடத்தல், விற்பனை, பயன்பாடுகளை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு போலீஸ் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த டீமோட கண்காணிப்புல மாங்காட்டைச் சேர்ந்த 65 வயசான சண்முகராஜன் ஒருத்தர் சென்னையில் வெவ்வேறு இடங்களுக்கு நேரில் போய் கஞ்சாவை சப்ளை செய்கிறது தெரிய வந்துச்சு. அவரை ஃபாலோ பண்ண போலீஸ் டீம் சண்முகராஜை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து 1 கிலோ கஞ்சாவை சீஸ் பண்ணி விசாரிச்சாங்க. இதோட மதிப்பு 45 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குமா. அப்போதான் அவங்களோட நெட்வொர்க் பத்தி அடுக்கடுக்கா சொல்லியிருக்காரு சண்முகராஜ். இவரோட மகன் கார்த்திக்கும் கார்த்திக்கோட ஃப்ரெண்டு இப்ராஹிமும் தாய்லாந்துல இருக்கிறாங்களாம். அவங்க அங்க ஹை குவாலிட்டி கஞ்சாவை வாங்கி அங்கிருந்து பேசஞ்சர்களை ரெடி பண்ணி அவங்க மூலமா ஃப்ளைட்ல அனுப்புவாங்களாம். அவங்க சண்முகராஜ் கிட்ட கொடுப்பாங்களாம். தனக்கு வந்து சேர்ந்த கஞ்சாவை சண்முகராஜ் பிரிச்சு சப்ளை பண்ணுவாராம். இந்த முறை தாய்லாந்துல இருந்து கஞ்சாவை கொண்டு வந்து சேர்த்த சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த யாசர் அராஃபத், முகமது ஜைனுல் ரியாஸ்னு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள அண்ணாநகர் போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. 3 பேர் கைது பண்ணிருக்கோம். 1 கிலோகிராம் ஓஜி வீடு சொல்றாங்க, தாய்லாந்துல இருந்து கடத்துறாங்க. தாய்லாந்துல எப்படின்னா, கார்த்திக் ஒருத்தர் இருக்கார், அவரு அங்கே சோர்ஸ்ல ஏதோ வாங்குறார், வாங்கிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட இங்கே அனுப்புறாரு, சண்முகராஜ் கிட்ட அனுப்புறாரு. அதை எப்படி அனுப்புறாருன்னா, யாராச்சும் ஒரு பசஞ்சர் இங்க இருந்து ரெடி பண்றாங்க, அந்த பசஞ்சர் வரும்போதே லக்கேஜ்ல பெட்டியில மிக்ஸ் பண்ணி கொண்டு வரார். அதுல 3 பேர் செக்யூர் பண்ணிருக்கோம். யாசர் அரஃபாத் ஒன்று, அவர் இளையான்குடி சிவகங்கை சொந்த ஊர். 2 பேர், இன்னொன்னு சண்முகராஜ் அந்த கார்த்திக்குடைய ஃபாதர், 3வது ரியாஸ். இந்த 3 பேர்கிட்ட 1 கிலோகிராம் ஓஜி வீடு சொல்றாங்க, அது பேரு. தாய்லாந்து போயிட்டு வந்தவங்க கிட்ட விசாரிச்சாங்க. தாய்லாந்துக்கு டூர் போற மாதிரி புறப்பட்ட யாசர் அராஃபத்தும் ரியாஸும் ஹை குவாலிட்டி கஞ்சா பார்சலை வாங்கிக்கிட்டு சிங்கப்பூர் போயிருக்காங்க. அங்கிருந்து திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து ஆம்னி பஸ்ல சென்னை வந்து சண்முகராஜ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கஞ்சா கடத்தல், கஞ்சா சப்ளை, கஞ்சாவோட விலை நிலவரம் பத்தி பிடிபட்டவங்க சொன்ன தகவல் எல்லாம் வேற லெவலா இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு அதிகமாக புழங்கிறது விசாகப்பட்டினம் கஞ்சா தான். தேனியில் விளைவிக்கிற கிரேஸ் பட்ஸ் கஞ்சா உயர் ரக கஞ்சாவாம். இதுக்கும் மவுசு அதிகமாக. ஆனால் தேனி கஞ்சாவை போலீஸ் பெரும்பாலும் ஒழிச்சிட்டாங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் விளைவிக்கிற கஞ்சாவை நெதர்லாந்து பட்ஸ் அல்லது கிரீன் பட்ஸ்னு சொல்லுவாங்களாம். இதுதான் இந்தியாவில் கிடைக்கிற காஸ்ட்லியான கஞ்சாவாம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தாய்லாந்து கஞ்சா தான் டாப் குவாலிட்டி, அதுதான் காஸ்ட்லியும் கூட. தாய்லாந்துல மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை அனுமதிக்குது அந்த நாட்டு அரசாங்கம். மருத்துவ சிகிச்சைக்காக தாய்லாந்து கவர்மெண்ட் கொடுக்கிற இந்த வாய்ப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்துறாங்க கஞ்சா கடத்தல் கும்பல். இதை தாய்லாந்து ஓஜி அல்லது தாய்லாந்து பட்ஸ்ன்னு சொல்றாங்க. கஞ்சா இலைகள், பூக்கள், விதைகள், சாக்லேட், ஃபுட்டுன்னு பலவித தயாரிப்புகளை தாய்லாந்துல சேல்ஸ் பண்றாங்களாம். தாய்லாந்துல 1 கிராம் கஞ்சா 1000 ரூபாயா.
இதை கடத்தி வந்து 1 கிராம் 10,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்களாம். இப்போ பிடிபட்டிருக்கிற சண்முகராஜ், அவரோட மகன் அடங்கிய கும்பல் கடந்த 1 மாசமா தாய்லாந்துல கஞ்சா பிசினஸ்ல இருக்காங்களாம். தாய்லாந்துல இருந்து அனுப்பின கஞ்சா அப்பா சண்முகராஜ் கைக்கு வந்து சேர்ந்ததும் அவருக்கு லிஸ்ட் கொடுப்பாராம் கார்த்திக். அந்த லிஸ்ட் படி ரியாஸ் பிரிச்சு கொடுப்பாராம். அதன்படி சண்முகராஜ் கஞ்சா பொட்டலங்களை நேர்ல போய் சப்ளை பண்ணுவாராம். இப்படி சென்னையில் ஒரு வட்டாரத்தையே உருவாக்கி தியேட்டர், ஷாப்பிங் மால்னு பொது இடங்களுக்கு வரவழைச்சு கஞ்சா பொட்டலங்களை கைமாற்றியிருக்காங்க. போதைப்பொருள் கடத்தல், விற்பனை மற்றும் பயன்பாட்டை தடுக்கிற வேட்டை ரொம்ப தீவிரமாக நடக்கிறதாவும், சட்டவிரோத செயல்களை ஆணிவேரோட அழிக்கிற வேலை சமரசம் இல்லாமல் நடக்கிறதாவும் சென்னை காவல் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கர்க் சொல்லியிருக்காரு.